அதிகாரம் 7. அப்பொழுது எலிசா, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே: நாளை இந்நேரம் சமாரிய நகர வாயிலில் 1 மரக்கால் கோதுமை மாவு 1 வெள்ளிக்காசுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 வெள்ளிக்காசுக்கும் விற்கப்படும் என்றார். அரசனுக்கு பக்கபலமாயிருந்த அதிகாரி கடவுளின் அடியவரை நோக்கி, இதோ பாரும், ஆண்டவர் வானின் கதவுகளை திறந்து விட்டாலும் இத்தகைய காரியம் நடக்குமா என்று கேட்டான். அதற்கு அவர், இதை நீ உன் கண்களால் காண்பாய், ஆனால் அதில் நீ எதையும் உண்ணமாட்டாய் என்றார். சிரியாவின் படை தப்பியோடுதல். நகர வாயிலின் அருகே 4 தொழுநோயாளர் இருந்தனர். இவர்கள் ஒருவர் ஒருவரிடம் சாவை எதிர்நோக்கி, நாம் ஏன் இங்கு உட்கார்ந்திருக்க வேண்டும்? நாம் நகருக்குள் செல்வோமாயின் நகரில் பஞ்சம் இருப்பதால் நாம் செத்து போவோம். இங்கேயே தங்கி இருந்தாலும் சாக வேண்டியதுதான். வாருங்கள், சிரியரின் பாசறைக்கு சென்று அங்கு தஞ்சம் புகுவோம். அவர்கள் நம்மை வாழவிட்டால் நாம் உயிர் பிழைப்போம், அவர்கள் நம்மை கொன்று போட்டால் செத்து போவோம் என்று பேசிக்கொண்டார்கள். இருள் கவிழ்ந்த வேளையில் அவர்கள் சிரியரின் பாசறையின் எல்லையை நெருங்கிய போது அங்கே ஒருவரும் இல்லை. ஏனெனில் தேர்கள், குதிரைகள், பெரும் படை ஆகியவற்றின் பேரொலியை சிரியாவின் படையினர் கேட்கும்படி ஆண்டவர் செய்திருந்தார். எனவே அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ இஸ்ரேல் அரசன் தனக்கு துணையாக இத்திய அரசர்களையும் எகிப்திய அரசர்களையும் கூலிக்கு அமர்த்தி கொண்டு நம்மை தாக்க வருகிறான் என்று சொல்லிக் கொண்டார்கள். எனவே அவர்கள் இருள் கவிழ்ந்த வேளையில் ஓட்டம் பிடித்தார்கள். தங்கள் கூடாரங்களையும் கழுதைகளையும் பாசறையையும் அப்படியே விட்டுவிட்டு உயிருக்காக தப்பி ஓடினார்கள். ஆகவே இந்த தொழுநோயாளர் பாசறையின் எல்லையை நெருங்கி ஒரு கூடாரத்தின் உள்ளே நுழைந்து அங்கே உண்டு குடித்தனர். மேலும் அங்கிருந்த வெள்ளி, பொன் ஆடைகள் முதலியவற்றை எடுத்து கொண்டு போய் ஒளித்து வைத்தனர். திரும்பி வந்து வேறொரு கூட்டத்திற்குள் புகுந்து அங்கிருந்தவற்றை எடுத்து கொண்டு போய் ஒளித்து வைத்தனர். பிறகு அவர்கள் ஒருவர் ஒருவரிடம், இன்று நாம் செய்வது சரியென்று. இந்நாள் நல்ல செய்தியின் நாள். நாளை காலை வரை இதை வெளியிடாது மௌனமாயிருந்தால் நாம் குற்றவாளிகள் ஆவோம். வாருங்கள், நாம் போய் அரச மாளிகையில் இதை அறிவிப்போம் என்று சொல்லிக் கொண்டார்கள். அவர்கள் சென்று நகர வாயிற் காவலனை அணுகி, நாங்கள் சிரியரின் பாசறைக்குள் சென்றோம், அங்கு யாரையும் காணவில்லை. அங்கு கட்டியிருந்த குதிரைகளும் கழுதைகளும் கூடாரங்களும் அப்படியே இருந்தன என்று தெரிவித்தார்கள். வாயிற்காவலர் இதை உரத்த குரலில் சொல்ல அது உள்ளே அரச மாளிகைக்கு தெரிவிக்கப்பட்டது. அரசன் இரவிலேயே எழுந்து தன் பணியாளரை நோக்கி, சிரியர் நமக்கு எதிராக செய்துள்ளதை கேளுங்கள். நாம் பட்டினியால் வருந்துவதை அறிந்து அவர்கள் தங்கள் பாசறையை விட்டு வெளியேறி இஸ்ரேலர் நகரிலிருந்து வெளியேறுவர். அப்பொழுது நாம் அவர்களை உயிரோடு பிடித்து கொண்டு நகரினுள் நுழையலாம் என்று எண்ணி வயல்வெளிகளில் ஒளிந்திருக்கின்றார்கள் என்றான். அவனுடைய பணியாளருள் ஒருவன், இங்கே எஞ்சியுள்ள குதிரைகளுள் 5 சிலர் ஓட்டிக்கொண்டு செல்லட்டும். இங்கே எஞ்சியுள்ள இஸ்ரேலர் அனைவருக்கும் நேரிடுவதே அவர்களுக்கும் நேரிடட்டும். ஆம், ஏற்கனவே அழிவுக்குள்ளான இஸ்ரேலர் அனைவரையும் போல் இவர்களும் அழிவுக்கு உள்ளாவார்கள். எனவே அவர்களை அனுப்பி பார்ப்போம் என்றான். அவ்வாறே 2 குதிரை தேர்கள் கொண்டு வரப்பட்டன. அவற்றில் அரசன் சிலரை சிரியரின் பாசறைக்கு அனுப்பி, சென்று பாருங்கள் என்று கட்டளையிட்டான். அவர்களோ சிரியரை தேடி யோர்தான் வரை போனார்கள். இதோ சிரியர் தப்பி ஓடிய வேகத்தில் விட்டெறிந்த ஆடைகளும் படைக்கலன்களும் சிதறி கிடந்தன. அத்தூதர்கள் அரசனிடம் திரும்பி வந்து அதை தெரிவித்தார்கள். உடனே மக்கள் புறப்பட்டு சென்று சிரியரின் பாசறையை கொள்ளையடித்தனர். இவ்வாறு ஆண்டவரின் வாக்கின்படி 1 மரக்கால் கோதுமை மாவு 1 வெள்ளிக்காசுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 வெள்ளிக்காசுக்கும் விற்கப்பட்டன. அரசன் தனக்கு பக்கபலமாயிருந்த அதிகாரியிடம் நகர வாயிலின் காவல் பொறுப்பை ஒப்படைத்திருந்தான். மக்கள் நகர வாயிலில் அவனை மிதித்து போடவே அவன் இறந்து போனான். இவ்வாறு கடவுளின் அடியவர் தம்மிடம் வந்த அரசனுக்கு அறிவித்தபடியே நடந்தது. இங்ஙனம் நாளை இந்நேரம் சமாரிய நகர வாயிலில் 2 மரக்கால் வார்கோதுமை 1 வெள்ளிக்காசுக்கும் 1 மரக்கால் கோதுமை மாவு 1 வெள்ளிக்காசுக்கும் விற்கப்படும் என்று கடவுளின் அடியவர் அரசனிடம் கூறியிருந்த வாக்கு நிறைவேறியது.
தோன்றியது. ஏனெனில் அந்த அதிகாரி கடவுளின் அடியவரை நோக்கி, இதோ பாரும், ஆண்டவர் வானின் கதவுகளை திறந்து விட்டாலும் இத்தகைய காரியம் நடக்குமா என்று கேட்டிருந்தான். அதற்கு அவர், இதை நீ உன் கண்களால் காண்பாய், ஆனால் அதில் எதையும் நீ உண்ணமாட்டாய் என்று கூறியிருந்தார். அவ்வாறே அவனுக்கு நேரிட்டது. மக்கள் அவனை நகர வாயிலில் மிதித்து போடவே அவனும் இறந்து போனான்.